அன்பான நேயர்களே, இன்று குருவாரம் காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 25ஆம் நாள். இந்த மார்கழி இதமான மாதம் முடிய போகிறது. 25 ஆகிவிட்டது தேதி. கண்ணபரமாத்மா மாதங்களில் மார்கழி என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இது பீடை மாதம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதமான மாதம், உயர்ந்த மாதம். இந்த மார்கழி மாதம் தான் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல உகந்த மாதம். அதனால் இதில் நிறைய வாடைகள்லாம் இருக்குது, பனி இருக்குது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம அந்த உடம்பு தாங்கி தான் ஆகணும். அதனால் அருமையான மாதம். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. அடுத்து பொங்கல் வரப்போகிறது. வியாழக்கிழமை தசமி திதி 12/7 வரை இருக்குது. பின்னாடி ஏகாதசி வந்துடுது, வைகுண்ட ஏகாதசி வருது. பரணி நட்சத்திரம் 3 மணி 9 வரை, பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வரை சித்த யோகம், கார்த்திகை வந்தால் மரண யோகம். ராகு காலம் எப்போவுமே வியாழக்கிழமை 1 to 3, யமகண்டம் 6 to 7:30, குளியல் 9 to 10, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். தனுசில் இருக்கார் சூரியன், அவரோட புதன் அவரோட இருக்கார், சேர்ந்து இருக்கார். சந்திரன் மேஷத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். செவ்வாய் சந்திரனுடைய வீடான கடகத்தில் இருக்கார். புதனும் தனுசில் இருக்கார். குரு பகவான் எப்போதும் போல சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் கும்பத்தில் சனியுடைய வீட்டில் நட்பு கிரகமான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறார். சனி பகவான் அதிலே இருக்கார். ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். நட்பு கிரகமான புதனுடைய வீட்டில் இருக்கார். இந்த ராகு பகவான் இருக்கிறது குருவுடைய வீடு. குரு ராகுக்கும் பிடிச்சிக்கிறார். அது ராட்சச கிரகம், இது தேவ கிரகம். ஆனால் புதனும் கேதுவும் பகை இல்லை. புதன் எல்லாரோடையும் தழுவி போகிறதுனால பகை இல்லை என்ற ஒரு கருத்து. அதுதான் உயர்ந்த ஒரு கருத்து. கிரகங்களே எல்லாரையும் அனுசரித்து போக கிரகங்கள் இருக்குது, அப்படிலாம் ஒரு தன்மைகள் இருக்குது. அதனால் புதன் ரொம்ப மென்மையான கிரகம் சொல்கிறது. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு அருமையான நாள். குரு பகவான் 2ல் இருக்கார். 11 சனி பகவானும் சுக்கிரன் 2 கூடியவரும் சனி பகவானும் அதில் இருக்கார். அது ஒரு 11ஆம் அதிபதி, 10, 11 கூடிய 11 இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இருக்குது. நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய கிரகமான சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. அது உங்கள் ராசிநாதன் போய் 10ல் இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும் அப்படின்னு. அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 12ஆம் இடத்துல இருக்கார். விரயத்தை உண்டு பண்ணுவார். தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். ஆனால் தொழில் சாணம் நிறைவாக இருக்குது. வருமானம் வரும். வருமானம் செலவு வந்தால் தெரியாது. வருமானமே இல்லாமல் செலவு வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம்.
கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்கள் கூடுமானவரை தப்பு செய்ய மாட்டீங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மென்மையான குணம் உடையவங்க, பணிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நேரம் சரியில்லை, அவங்களுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து விடுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. குரு நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் எந்த கிரகங்கள் சரியில்லாட்டாலும் குரு பகவான் நிறைவாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய பலனை தரும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு குரு சரியில்லை. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. சனி பகவான் 7ல் இருக்காரு, சுக்கிரன் 7ல் இருக்காரு. இவங்க 2 பேரும் 7ல் இருக்கக்கூடாது, மனைவியுடைய உடல்நிலையை பாதிக்கும். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். குரு பகவான் 9ல் இருக்காரு, சனி பகவான் 6ல் இருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய சிறப்பு. நேயர்களே, உங்களுக்கு நல்ல நாள். நீங்கள் பணிஞ்சு போயிடுவீங்க, வணங்கி போயிடுவீங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல முன்னேற்றம். 80 வயசுக்கு மேலேனா என்னையா முன்னேற்றம்? அமைதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் 80 வயசுக்கு மேலே, 70 வயசு தாண்டிட்டாலே சுகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஒரு அமைதி. அன்பான துளாராசி என்பவர்களே, கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க. உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். ஆனால் ராகு பகவான் 6ல் இருக்குது. பெரிய அமைப்பு அது. ஆனால் குரு 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக எதையும் செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்த்துருங்க. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு ராசியை பார்க்குறாரு. ராசி பலம் பெறுகிறது. குருவனுடைய பார்வையினால ராசி நல்ல பலம் பெறுகிறது. ராசி பலம் பெறுவது பெரிய அமைப்பு. அதனால் உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் சற்று உடல்நிலையில் கவனம் தேவை. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கு. 6ஆம் இடம் நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கணும். சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனியெல்லாம் முடிஞ்சது. உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். குரு சரியில்லாட்டாலும் இந்த 2 கிரகங்களும் மிக பிரமாதமாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்துருவோம். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். பார்த்து கவனமாக நிதானமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. உங்களுக்கு மகர ராசி என்பது குரு நல்ல இடத்துல இருக்காரு, ராகு நல்ல இடத்துல இருக்காரு. ஆனால் கும்பராசி என்பதுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அவசரப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அடுத்து மீனராசி என்பது உங்களுக்கும் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் தொடர்ச்சியாக 7.5 சனி இருக்கிறது. அதனால் இந்த 7.5 சனி காலம் உங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுப்பாங்க. அவர்கள் வயதுக்கு தக்கபடி இருக்கிறது. ஆனால் இந்த காலங்களில் நம்ம சனி பகவானை விடாமல் பணிவோமையானால் அந்த சிரமத்திலிருந்து நிச்சயமாக நம்ம விலை பெறலாம். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன். இந்த 7.5 சனி ஆரம்பித்த உடனே திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்கோ, இடையில ஒரு தவணை போயிட்டு வாங்க, ரொம்ப இப்படிலாம் சொல்கிறாங்க. 7.5 சனி முடிஞ்சவங்க தான் திருநள்ளாருக்கு போகணுங்கிறது தான் நியதி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம். அதனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம 7.5 சனி ஆரம்பித்த உடனேலாம் போய் அந்த நலதீர்த்தத்தில் குளிக்கக்கூடாது. அந்த நலமகாராஜாவுக்கு அந்த நலதீர்த்தத்தில் குளித்த உடனே தான் சனி பகவானுடைய தாக்கம் குறைந்தது, முடிந்தது. அவரை பாடாப்படுத்தி எடுத்தது குறைஞ்சு அவர் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்தார் நலமகாராஜா என்று சொல்வது. அந்த 7.5 சனி அந்த நலதீர்த்தத்தில் குளித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல விடிமோட்சம் கிடைத்தது அப்படின்னு. அதனால் நமக்கு 7.5 சனி ஆரம்பித்த உடனே போனால் 7.5 வருஷம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதுலேருந்து தப்ப முடியாது. அதனால் கடைசியில் முடிஞ்ச உடனே முடிய நேரத்தில் அந்த சனி பெயர்ச்சி இந்த கழிவு நேரத்தில் நம்ம போய் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த சிவபெருமானையும் அந்த திருநள்ளாற்று ஈஸ்வரனையும் அந்த சனி பகவானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோமேயானால் நமக்கு சனி பகவானுடைய இன்னலிலிருந்து நாம் விடுபட்டு நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அஷ்டம சனி இருக்கவங்க கூட அங்கே போய் குளிச்சுட்டு
அந்த துணியெல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தில் போட்டு வர்றாங்க. அதெல்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சொல்கிறவங்களும் கூட அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம இதை சொன்னோம்னா நம்ம சொல்கிறவங்கள ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக சொல்ல வந்துட்டார் அப்படின்னா நிறையா தவறுகள்லாம் இருக்குது. அதனால் அந்த தவறுகள்லாம் நீங்கி நம்ம தவறு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் சிரமங்கள் அதிகமாக வருது. அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் வந்து இந்த சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, நேற்று வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது இன்னும் நிறைய அந்த 9ஆம் இடத்தை பற்றி பேச வேண்டிய குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது ஊழ் என்று ஒன்று இருக்கிறது. வள்ளுவன் வந்து திருக்குறளில் ஊழை பற்றி 10 பாடல் எழுதினான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஊழ் இருந்தால் தான் அனுபவிக்க முடியுமா? அங்கு வந்து ஊழ் முன்னிருந்து உறுத்தும்னு சொன்னார். அந்த ஊழ் வந்து அங்கேயே வந்து முன்னாடி நிற்குமா, நம்ம அனுபவிக்க முடியாது என்று இருந்தார். அதனால் அந்த ஊழ் வினை பயன் மாதிரி ஒரு கொடியது. அது அதிலேருந்து விடுபடணும்னு ஊழ் இருந்தால் தான் விடுபட முடியுமா? ஒரு நல்ல பலனை நாம் அடைய வேண்டும் என்று ஊழ் இருந்தால் தான் இந்த ஊழ்வினையிலிருந்து நம்ம வெளியிட முடியும்னு வள்ளுவன் சொல்கிறார். அருமையான குறள், 10 குறள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த திருக்குறள் கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்போ திருக்குறள் படிக்கிறதுனால நமக்கு ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. வாழ்வதற்கு வழி இருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறள் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குறள் இயற்றப்பட்டு இருக்கிறது. அந்த குறளை அரங்கேற்றுவதற்கு அவை பிராட்டி சிவபெருமானுடன் போராடி அந்த பாண்டி மன்னனுடைய சபையில் அங்கே இருக்கிற புலவர்களை எதிர்த்து அந்த குறளை அரங்கேற்றினார். அவை இல்லை என்றால் அந்த குறள் நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால் அன்பான நேயர்களே, அந்த 9ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது. பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது தந்தை மூலமாக வருவது. நம்முடைய இந்த உடம்பில் இருக்கிற அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு 7 தலைமுறைக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறான். நம்ம இப்பொழுது குறுக்கியே போடுவோம். 3 தலைமுறைக்கு அந்த ரத்தம் நம்மளோட தொடர்ந்து வரும். உயிரணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தாத்தாவுடைய உயிரணுக்கள் அப்பாட்ட, அப்பாவுடைய உயிரணுக்கள் நம்மகிட்ட 3 தலைமுறைக்கு நமக்கு வருது அப்படின்றார். அந்த உயிரணுக்கள் மூலமாக நன்மை தீமை எல்லாம் நம்மகிட்ட வந்து அந்த ரத்தம் மூலமாக நல்லது கெட்டது பூரா நம்மகிட்ட வந்துடுது. அதுதான் ஊழ்வினை என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஊழ்வினையை பற்றி பாடுகின்றார். அவ்வினைக்கு எவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது முந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்புரான் கடல் போற்றுது நாமொழியோ செய்வினை வந்து எம்மை தீண்டா பெருநீலகண்டம் காவினை இட்டும் குளம்பழுதட்டும் கனிமணத்தால் ஏய்வினையாய் எயில் மூன்றெழுத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாமடியோ தீவினை வந்து எம்மை தீண்டா பெருநீலகண்டம். மணிவாசக பெருமான் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமை ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். மீண்டும் வந்து வினைப்பிறவி சாரக்கூடாது என்று சொன்னார். பட்டணத்தடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டதுவே. எவ்வளவு அழகா படிக்கிறார் பாருங்க. என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே, என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, கழுகு மருத்துவ தூக்கி போட போகிறான். இந்த மனுஷனாக அப்புறம் இந்த ஊன், இந்த நாட்டம் எடுத்த உடம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஊனுன்னு பேர். அந்த உடம்பு இந்த நான் பிறந்ததுக்கு அப்புறம் நான் எந்த தவறும் செய்யலை. இந்த தீவினை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுதுன்னு தெரியல. அதுதான் இப்போ கழுகு மருத்துவத்தை கொண்டு என்னை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு பாடுறார். முன் செய்த தீவினையோ எங்கனே வந்து மூண்டது. அவரும் ஊழ்வினையை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த ஊழ்வினையை பற்றி பேசாத இதிகாசங்கள் புராணங்கள் எதுவுமே கிடையாது. நீதிசாரம் வந்து இல்லை ஒரு பாடல் இருக்கு. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது முந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பரான் கடல் கூட்டு நாமொழியோ செய்வினை வந்து எம்மை தீண்டா பெருநீலகண்டம். இது வந்து
ஞானசம்பந்தர் பாடினது. அந்த நீதி சாரத்தில் என்ன பாடியிருக்கு அப்படின்னா, அவரவர் தமக்குள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் வச்சிருக்கார். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. அவரவருக்கு உள்ள ஆயுசு பொன் பொருள் வித்தை எழில் மரணங்கள் ஏழு தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் வைத்தார். தாந்தா முன் செய்த வினை தாமே அறிவிப்பார் பூந்தா மறையோன் பொது வழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி வெறுத்தாலும் போகுமோ விதி. யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. அடுத்து கந்த புராணத்தில் ஒன்று இருக்கு. முதிதரு தவமுடை முனிவராயினும் பொது ஒரு திருவொடு பொலிவராயினும் விதியினராயினும் வலியினராயினும் விதியினை யாவரும் வெல்லும் நேர்மையார். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் இருந்தாலும் விதியை யாரும் வெல்ல முடியாதுன்னு கந்த புராணத்தில் இருக்கு. அரிச்சந்திர புராணத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, கதிதரும் அயனுமாலும் கடற்கரும் கொடிய நீர்மை விதியினை எளிய நம்மால் வெல்லலாம் தகவதுண்டோ அதிக வந்து எய்த மேல் நாள் அமைத்தவே அறுக்கும் அல்லால் மறிவலோ இதற்கு வாடி இருந்தலை என்று சொன்னார். அங்கேயும் சொல்லப்பட்டது விதியை யாரும் வெல்ல முடியாது. இந்த மாதிரி எல்லா இதிகாசங்களையும் எல்லா புராணங்களையும் விதியை பற்றி நிறைய பேசியிருக்கு. ஊழை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஊழை பற்றி பேசாத இதிகாசங்கள் புராணங்கள் எதுவுமே கிடையாது. அதனால அந்த ஊழ்வினை என்பது இருக்கக்கூடாது. அந்த ஊழை காட்டும் இடம் இந்த 9ஆம் இடம். அதனால நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஔவையார் கேட்டாங்க, அரிது எதுன்னு கேட்குறாங்க. அரிது அரிது மானடலாய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இந்த மனிதனாக பிறக்கிறது அரிது தான் அரிது. ஏன் இந்த மனுஷனாக பிறக்கிறது என்ன இந்த கஷ்டமெல்லாம் படணுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நம்ம நொந்து போகிறோம். ஆனால் அந்த பகுத்து அறிவு என்பது இந்த மனித பிறவிகிட்ட தான் இருக்குது. அந்த இறைவனை எல்லா ஜீவராஜிகளும் இறைவனை நாடத்தான் செய்கின்றது. ஆனால் இந்த மனிதனுக்கிட்ட மட்டும் எல்லாத்தையுமே நம்ம சிவாய் நம்ம இந்த பாராயணம் செய்யக்கூடிய சிவபுராணத்தை பாராயணம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. பசுமாடு என்ன பண்ணுது? அம்மான்னு கத்துது. ஒரே சவுண்டோட முடிச்சுவிடுது. அம்மா என்று ஒரு அம்மா என்று சொல்வதற்கு ஈடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. அம்மாவை போல ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தாயும் தந்தையும் யார் பணிவிடை செய்கிறார்களோ அவங்கள தரிசனம் பண்ணாலே எல்லா பாவம் நீங்கிடும் அப்படின்னு அகத்தியர்னு ஒரு படம் அந்த சினிமாவில் பிரமாதமாக எடுத்து காட்டியிருப்பாங்க. ஒரு பையன் அம்மாவுக்கு கண்ணு தெரியாத அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சுட்டு அகத்தியர் இருங்கையா நாங்கள் பெற்றோருக்கு நான் பணிவிடை செஞ்சுட்டு நான் அவங்களை பார்க்குறேன். அவர் கோபமாக பேசுகிறாரு. அதை பற்றி அவன் பொருட்படுத்தலை. அதனால் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை விட நான் வணங்குகிறேன், உன்னிடம் நான் மன்னிட்டு பணிகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். அப்பேற்பட்ட இந்த தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது என்பது உயர்ந்த காரியம். இந்த தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தாலே ஊழ்வினை பயன் நம்மளை இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அது சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு பின்னாடி வராது. அதில் இதை கொடுத்தா தங்கத்தினால மோதிரம் பண்ணி அந்த கொடுத்தா நமக்கு தோஷம் நமக்கு முடிஞ்சால் தானே தங்கத்தினால பண்ணி கொடுக்க முடியும். முடியலைன்னா தங்கத்தினால எப்படி பண்ணி கொடுக்குறது? அதனால் முடிந்தவர்கள் செய்யவில்லை. முடியாதவர்கள் என்ன பண்ணுறதுன்னா இருக்கும்போதே தாய் தந்தைக்கு நல்ல பணிவிடை செய்தோமையானால் நம்முடைய பிணிகள் நம்மளை பின்னாடி தொடராது, ஊழ்வினை நமக்கு வராது. அந்த ஊழ்வினை பயன் நமக்கு இருந்தாலேயானால் அது நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாது. இந்த ஊழ்வினை என்பது தான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடம் தான் நமக்கு ஊழ்வினையை காட்டக்கூடிய இடம். அந்த 9ஆம் இடம் நமக்கு ஜாதகத்தில் நன்றாக அமைந்து 9ல் குருவோ சுக்கிரனோ புதனோ இருந்துட்டா நமக்கு முன்னோருடைய சாபங்கள் எதுவுமே தெரியாது. இல்லை, 9ஆம் இடத்தை பாவகிரகங்கள் யாரும் பார்க்கவும் கூடாது. செவ்வாய் பார்க்கப்படாது, சனி பார்க்கப்படாது, ராகு பார்க்கப்படாது. இதெல்லாம் 9ஆம் இடத்துல இருந்தால் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பாவம் அப்படின்லாம் அது தனித்தனியாக ஒரு விளக்கங்கள்லாம் இருக்குது. அதனால் மொத்தத்தில் நாம் ஊழ்வினை பயனுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. ஐயா, எங்களால் தர்மமெல்லாம் பண்ண முடியாது, தானம் பண்ண முடியாது, எங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை,
என்ன யார் செய்கிறது? உங்களை யார் கோயிலுக்கு போச்சுன்னா செய்கின்றீங்களா இல்லையா வேலை? அந்த வேலையை நேர்மையாக பக்தியோடு செய்யுங்க. ஒரு வீட்டில் போய் வேலை பார்க்குறீங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்கின்ற பொழுது பக்தியோடு அந்த அந்த முதலாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பணிவிடையெல்லாம் செய்யுங்க. பக்தியோடு அவங்க மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கிறதுக்காக வேலை செய்யாதீங்க. அது இல்லைன்னா நீங்கள் பண்ண முடியாது. பக்தியோடு அன்போடு அவங்களுக்கு நல்ல உபோசனை பண்ணி நல்ல முறையாக அந்த வீட்டில் வேலையை செய்யுங்க. உங்களுக்கு அதனால நிறைய பலன் உண்டு. செய்கின்ற பணியை நாம் முறையாக செய்தோமையானால் அதற்கு நிறைய நமக்கு தர்மங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை நல்ல முன்னேறும். அதுதான் நமக்கு செய்கின்ற பணிகளை நாம் இறைவனுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே வழி இல்லை, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு அது நேரம் இல்லை, நான் 5-6 மணிக்கெல்லாம் நான் ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு போகணும், ராத்திரி 9 மணிக்கு தான் வரேன், இதுக்கிடையில் நான் எப்படி கோயிலுக்கு போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னா போகவே வேண்டாம் கோயிலுக்கெல்லாம். நீங்கள் அந்த வேலையை தொடங்குகின்ற பொழுதே ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டே அந்த பணியை செய்யுங்களே. அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்களேன். எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருங்களேன். அந்த மொனமொனன் என்ற வாயை முணுமுணுத்து கொண்டு இருங்களேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த பலன் அல்லவா? அதை தவிர வேறு என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில்? அதை யாருமே சொல்கிறதில்லை. எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், முடியல அப்படிங்கிறதா தான் நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சு கொண்டு பணம் போகிறல, இந்த மாதத்துக்கு பற்றல, இந்த மாதத்துக்கு அந்த வட்டிக்கிட்டணும், நகை எடுத்துகிட்டு போகணும், இதில் தான் நாம் உழண்டு கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம இதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன மார்க்கம், நமக்கு என்ன வழி என்று. ஆனால் இதில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கலியுகத்திலையும் நிறைய குழந்தைகள்லாம் நல்ல பக்தியோடு இருக்காங்க, இறைவனை நாடுகின்றார்கள், நல்ல விரதமெல்லாம் இருக்காங்க. அது கலியுகத்தினுடைய தர்மம் என்று சொல்வது. அதனால் அந்த முருகனை நோக்கி விரதம் இருக்கிறாங்க, சிவனை நோக்கி விரதம் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் தாயை நோக்கி விரதம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறைய அந்த விரதங்கள்லாம் இருந்து அந்த இறைவன் நாமத்தை அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவன் குறையில்லாமல் வைத்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அந்த ஊழ்வினை நம்ம தீண்டாத அளவுக்கு நாம் நடந்து கொண்டு நம்மளால் முடிந்த வரை, அதாவது நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு சாதம் இருக்குது, சாப்பிட்ற கொஞ்சம் தான் இருக்குது, அதில் ஒரு பிடி அன்னத்தை எடுத்து தினம் காக்காய்க்கு வைக்கலாமா இல்லையா? ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கலாமா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பலன் தானே. இறையருள் நமக்கு கிடைக்குமா இல்லையா? அந்த பறவைகள் அந்த உணவை உண்டு விட்டு நம்மளை வாழ்த்தி விட்டு போகுமா இல்லையா? இதெல்லாம் நம்மளால் முடிந்த தர்மங்கள் அப்படின்னு சொன்னால், இது பிதற்குடைய சாபம் இருக்கக்கூடாது. கவசம்லாம் எங்களால் பண்ண முடியலையா, நாங்கள் என்னையா செய்யுது, ஒன்றும் பண்ணல. அமாவாசை அன்னைக்கு ஒரு பிடிச்சபடி அகத்திக்கீரை வாங்கி கொடுங்களேன். ஒரு கட்டு 15 ரூபா இருக்கட்டும், 20 ரூபா இருக்கட்டும், ஒரு நாள் தானே மாதத்தில் ஒரு பிடிச்சபடி அகத்திக்கீரையை வாங்கி, ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டை கொடுத்தீங்கன்னா அந்த முன்னோருடைய திருப்தி அடைவாங்க. இது இன்னொன்று நீதிசாரங்களில் மூல நூலில் இருக்குது. அந்த இது நமக்கு தெரியாது, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மாதம் அந்த மூல நட்சத்திரம் வருது பாருங்க, அந்த மூல நட்சத்திரத்துக்கு இந்த கர்ணக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அதை வாங்கி அதோட கொஞ்சோண்டு பச்சரிசியும் தட்சணையும் வச்சு நல்ல பிராமணர்களுக்கு கொடுத்தீங்கன்னா முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்களாம், அவங்க பிதர்கள் திருப்தி அடைவாங்களாம் அப்படின்னு நீதிசாரம் மூலங்களில் இருக்குது. படித்து பார்த்தேன் நான். அதனால் மூல நட்சத்திரத்துக்கு அந்த கர்ணக்கிழங்கு தானம் பண்ணுறது பெரிய சிறப்பு என்று எழுதியிருக்காங்க. அதனால் அது கிருஷ்ணதேவ மகாராஜான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. எவ்வளோ பெரிய கருத்து, உயர்ந்த கருத்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாமா இல்லையா? அந்த ஊழ்வினை பயன் இருந்தால் இதெல்லாம் நம்ம செய்யலாமா இல்லையா? நான் திருப்பதிக்கு போயிட்டே இருக்கேன், காசிக்கு போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், மதுரைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எது நம்ம செய்யணுமோ அதை நாம் செய்வதில்லை. அதனால் அந்த ஊழ்வினை பயணம் மட்டும் வரக்கூடாது. இந்த ஊழ்வினை நம்மளை இருக்குதுக்கு அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுக்கு தான் இதெல்லாம் வழிகள். இந்த மாதிரி வழிகள் எல்லாம் நம்ம செய்து நல்லொருள் பெற்று எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல், எல்லா குழந்தைகளும் நலமுடன் குழந்தை குட்டிகளோட காலகாலத்தில் திருமணமாகாமல் நிறைய குழந்தைகள்லாம் இருக்காங்க. பையங்கள்லாம் 35-38 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கல்யாணமாகி இந்த முருகனுடைய அருளால், முருகனை நாடுகள், அவர் சீக்கிரமாக திருமணத்தை முடிச்சு வச்சுருவார். அதுக்கு வழியெல்லாம் நிறைய இருக்குது. அதனால்
அந்த இறைவனை நாடி நல்லொருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.